நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து வைஃபை FTP சேவை. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஃபோனில் வந்து எந்தவித கேபிளும் இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல போய் வைக்கும் கேபிள் இல்லாமல் ஒரு லேப்டாப்புக்கு வந்து அவசியமாக ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது நம்ம கேபிள் தேவையில்லை, நம்ம ஈஸியாக நம்ம ஃபைலில் இப்போ கேபிள் மூலமாக ஒரு வைரஸ் கடத்தப்படலாம் அல்லது நிறைய பிரச்சனை வரலாம். நம்ம கேபிள் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி அதில் வந்து வைஃபை FTP சேவர்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா அது இந்த பேஜ் இப்படி தான் வரும். இப்போ ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணும் போது நீங்கள் உங்களோட ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணணும். ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி எந்த நீங்கள் பிசிக்கு அனுப்பணுமோ அந்த பீச்சில் வந்து வைஃபை ஆன் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணி கொள்ளணும். இப்போ நம்ம டேட்டா கனெக்ட் பண்ணுவோமே அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கொண்டா சரி. பிறகு வந்து அதை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டுங்க ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அது ஸ்டார்ட் ஆயிடும். பிறகு வந்து இந்த இருக்க FTP 192.168 இது அப்படியே வந்து டைப் பண்ணணும். அது எப்படி டைப் பண்ண சொல்லி பார்ப்போம். பிசி ஓப்பன் பண்ணி இதில் திஸ் பிசிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களை மைக்ரோமீட்டர் வரைக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி ஷோ மோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லொக்கேஷன் அப்படி சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி வரும். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து அதில் உள்ள அதை நம்ம பார்த்து அதே அட்ரஸ் வந்து அப்படியே டைப் பண்ணணும். இதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் உள்ள அவ்வளோ வந்து இதில் வந்துட்டு எந்த வித நீங்கள் கேபிளும் கனெக்ட் பண்ண தவிர நீங்கள் இதில் உள்ளதை ஃபோனில் உள்ளதை இதில் நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது உங்களை சேவ் பண்ணுறதுக்கு ஈஸி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு டவுன்லோட் பண்ணுற ஃபைலுக்கு போவோம். இப்போ இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணா ரைட் கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்த பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வந்து ஈஸியான முறையில் காப்பி பண்ணி சேவ் பண்ணிக்கொள்ளலாம். இது உங்களுக்கு எந்த வித கேபிளும் இல்லாமல் சேவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லை, நம்ம ஃபோனில் உள்ளதை இப்போ பீச்சில் சேவ் பண்ணதை பார்த்தோம். அதே மாதிரி பீச்சில் உள்ள உதாரணமான ஒரு இதை கிளிக் பண்ணி எக்ஸல் ஷீட் 20க்கு இதை காப்பி பண்ணுவோம். இதை காப்பி பண்ணி நம்ம அதை ஓப்பன் பண்ணி இப்போ இதில் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்களா இருந்தால் அது வந்து ஃபோனில் சேவ் ஆயிடும். நீங்கள் ஃபோனில் உள்ளதை பிசிக்கும் பீச்சில் உள்ளதை ஃபோனுக்கும் ஈஸியான முறையில் எந்தவித கேபிளும் தேவையில்லை, ஈஸியான முறையில் குயிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். இது போல பல சோர்ஸ் எப்படி தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.